இனிய வணக்கம். ஸ்டைலாஜிக் யூடியூப் சேனல், கிருஷ்ணா ஸ்டுடியோ, திரிகடுகம் மூவி டிஸ்கஷன். சரி, ஓகே. வார்ம் அப். ஓகே. ஆர்பிஐ கவர்னர் டெபாசிட் ரெசிப்ட் ரிப்பீட். அப்புறம் 500 ருபீஸ் ரிப்பீட். ஓகே. அடுத்து ஸ்டாலின் ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காப்படி, தலைவரை வளர்ச்சி பணிகள்லாம் நம்ம எப்படி செயல்படுத்த போகிறோம் அப்படின்னு. இப்போது தமிழ்நாட்டோட தலைமைச் செயலகமாக செயல்படக்கூடியது பார்த்திங்கன்னா சென்னை. ஓகேவா? இப்போ சென்னையை நம்ம ரெடி பண்ணணும் அப்படின்றது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்று. ஓகே. இப்போ அதுக்கு இந்த கூவமாறு, அப்புறம் இந்த குப்பை மேலாண்மை, இந்த 2 தான் சென்னையில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய இஷ்யூ. அதுக்கு தீர்வு தொழில்நுட்பம் இருக்குது, டெக்னாலஜி இருக்குது. ஓகேவா? அதுக்கான வளர்ச்சி நிதி நம்ம கிடைக்கிறப்போ நம்ம சென்னையை தூய்மைப்படுத்தலாம். ஓகே. சரி, அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னா, பாத்ரூம், அப்புறம் அரசாங்க கட்டிடம், அப்புறம் அரசாங்க பூங்கா, இதெல்லாம் எப்படி பேலன்ஸ் பண்ணுறது, மெயின்டைன்ஸ் பண்ணுறது அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டின். நம்ம எல்லாமே வவுச்சர் கான்செப்ட் தான். சுற்றுலா டிபார்ட்மெண்ட்னு சொல்லிட்டு நம்ம வவுச்சர் போட்டுக்கலாம், ஒரு செக்யூரிட்டியை நியமிச்சிடலாம். கவர்மெண்ட்டு பாத்ரூம் ஆகட்டும், இல்லை கவர்மெண்ட்டு பூங்காவாகட்டும், எல்லாமே ஒரு மாதம் ஒரு 4000 கொடுத்துர்லாம். ஓகேங்களா? ஏன்னா இதில் நம்ம வளர்ச்சி நிதி, இந்த சுற்றுலாத்துறை டிபார்ட்மெண்ட்டு அப்படி இப்படின்னு காசு கிடைக்கிறப்போ அதில் வவுச்சர் போட்டு அவங்களுக்கு கொடுத்துர்லாம். இதனால் நமக்கு என்ன அப்படின்னா, இப்போ நம்ம கவர்மெண்ட்டில் ஒரு ப்ராப்பர்ட்டி நம்ம கட்டுறோம் அப்படின்னா, அந்த ப்ராப்பர்ட்டியோட வேலிடிட்டி அப்படின்றது ஒரு 50 வருஷமாவது இருக்கும். நம்ம யாருமே ஒருத்தர் மெயின்டெனன்ஸுக்கு போடல அப்படின்றப்போ அதுக்கான காலம் பார்த்திங்கன்னா ஒரு 1 இயர்க்குள்ளேயே எல்லாம் டேமேஜ் ஆயிடுது. மறுபடியும் நம்ம திரும்ப கட்டுற மாதிரி இருக்குது. இதுலேயே ஊருப்பட்ட காசு செலவாகுது. அதுக்கு பதில் நம்ம ஒருத்தர் யாராவது நியமித்தோம்னா மாதம் 4000ரூவான்றது ஒரு பெரிய தொகை கிடையாது. அதை நம்ம கொடுத்துர்லாம். அதனால் நமக்கு நிறைய காசு மிச்சம்தான் ஆகும். ஓகேங்களா? அதனால் கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டி எல்லாத்தையும் மெயின்டைன்ஸ் பண்ணுறதுக்காக ஆட்களை நியமிக்கிறதுங்கிறது ரொம்பவே அவசியமான ஒன்று. ஏன்னா தனியார் ப்ராப்பர்ட்டி, தனியார் நிறுவனம் எப்படி செயல்படுதோ அதே மாதிரி தான் கவர்மெண்ட்டு செயல்படணும். ஓகேவா? கவர்மெண்ட்டு சிக்கனம் பண்ணுறோம் அப்படின்ற பேரில் நம்ம அதிகமாக செலவு தான் பண்ணிகிட்ருக்குறோம். ஓகே. அதை மட்டும் நம்ம பேலன்ஸ் பண்ணிக்கிட்டால் எல்லாமே சரியாக போயிடும். ஓகே. அடுத்தது கொஸ்டின் என்ன அப்படின்னா, நம்ம கவர்மெண்ட்லேருந்து தான் கேட்டிருக்கா அப்படி ஸ்டாலினு. ஒர்க்கர் எப்படி நம்ம ஒர்க் பண்ணுறது, ஒர்க்கிங் மெத்தட்லாம் அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டின் இருக்குது. அதாவது இஷ்டப்பட்டு நம்ம வேலை செஞ்சோம்னு வச்சுக்கோங்க, அதில் கஷ்டன்றதே ஒன்று தெரிவிக்காதுங்க. ஓகே. அதனால் செய்கிற வேலையை நம்ம நேசித்து செஞ்சோம்னா அதில் நம்ம வருமானமும் பார்க்கலாம், மேன்மையும் கிடைக்கும். ஓகே. சரி, இந்த திரிகடுகம் படத்தோட கதை என்ன அப்படின்னா, சித்தா டாக்டர். ஓகேங்களா? அந்த சித்தா டாக்டர் தமிழ்நாட்டில் படிச்சுட்டு கிளினிக் வச்சுருக்காப்படி. சரியான வருமானம் பார்க்க முடியல அப்படின்றதுக்காக அவர் பர்மா போகிறாப்படி. பர்மாவில் தன்னோட நண்பர் ஒருத்தர் இருக்கார், அவர் தான் சிம்பு. ஓகே. அங்கே போயிட்டு அவர் ஒர்க் பண்ணிகிட்ருக்காப்படி, கிளினிக்லாம் வச்சு ரன் பண்ணிகிட்ருக்காரு. அப்போது அந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு கிளர்ச்சிக்காரர் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாப்படி, குணமாயிடுறாரு. உடனே அந்த கிளர்ச்சிக்காரருக்கும் ஹீரோவுக்கும் நட்பு ஏற்படுது. அப்புறம் சமுதாய பணி, வளர்ச்சி பணி, நலத்திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாட்டில் இருக்கக்கூடிய சில நல்ல விஷயங்கள்லாம் அவர் ஈடுபடுறாரு, இன்வெஸ்ட் பண்ணுறாரு. அப்புறம் அதுவே ஒரு அரசியல் களமாக கதை மாறுது. அதுக்கப்புறம் அந்த நாட்டோட அதிபராக மாறிடுறாரு ஹீரோ. அதுக்கப்புறம் அந்த அதிபர் ஆனதுக்கப்புறம் அந்த நாட்டை எப்படி நிர்வகிக்கிறாரு, எப்படி மேன்மைப்படுத்துகிறாரு, மற்ற நாடுகளிலிருந்து தன்னை நாட்டை எப்படி உயர்வாக கொண்டு வராரு அப்படின்றது தான் அந்த படத்தோட கதை. ஸ்க்ரீன் பிளே பார்த்திங்கன்னா ரொம்பவே அருமையாக இருக்கும். ஓகே. கடைசி தகவல் என்ன அப்படின்னா, நான் ஒரு டைரக்டர், அதனால் என் தொழிலை நான் கவனிக்கிறேன். ஓகே. எனக்கு கிருஷ்ணா ஸ்டுடியோவோட ஓனரே நான் தான். ஓகே. நான் செயல்பட்டால் தான் பல பேர் வாழ்வாதாரமே. ஓகே.
அதே மாதிரி இந்த படம் தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தி எல்லா மொழியிலுமே கொண்டு வரப்படுகிறது. மெயினாக தமிழ், தெலுங்கு, ஹிந்தி இந்த படம் நல்லா ஹிட்டு. ஓகே, see you next video. Bye.